அனைவருக்கும் வணக்கம். சாரதி ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் அளவுள்ள அருமையான ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்குறீங்க. இந்த தென்னந்தோப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இளநீர் மரமாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆலியார் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. மொத்தம் 10 ஏக்கர் பூமிங்க. எல்லாமே செம்மண் பூமியாக இருக்குதுங்க. எல்லா பகுதியும் பார்த்திங்கன்னா செம்மண் பூமிங்க. இந்த பூமியில் ஃபென்சிங் போட்டு நல்ல பராமரிப்பில் வச்சுருக்குறாங்க. இளநீ ஏற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வண்டித்தடம் போட்டு இருக்கிறாங்க. எல்லா லாரி எல்லாம் வந்து சர்வசாதாரணமாக போயிட்டு வர்ற மாதிரி நல்ல ஒரு அருமையான வண்டித்தடமுங்க. இந்த பூமி பார்த்திங்கன்னா ஆலியார் டேம்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க. உங்கள் வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க. அதுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பார்த்திங்கன்னா 7.5 HP ஃப்ரீ சர்வீஸு இருக்குதுங்க. லேபர் வந்தால் தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு லேபர் ஹவுஸ் இருக்குதுங்க. அதுபோக ஓனருக்கும் ஒரு ஓனர் ஹவுஸும் இந்த பூமியில் அமைஞ்சிருக்குதுங்க. இது தார் ரோடு மெயின் ரோட்டிலிருந்து 2வது பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க. வாய்க்கால் பாசனம் இந்த பூமிக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வாட்டர் சோர்ஸுக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. மரத்துக்கெல்லாம் வயசு பார்த்திங்கன்னா ஒரு 6 வயசுக்குள்ளே தான் இருக்குதுங்க. அந்தளவுக்கு கன்று மரமாக தான் இருக்குதுங்க. இன்னும் இப்போ வருங்காலத்தில் தான் நல்ல ஒரு காய்ப்பு திறனும் வருங்க. எல்லாமே ட்ரிப் லைன் போட்டு வச்சுருக்குறாங்க. எல்லாமே உங்களுக்கு காட்டில் ஒரு பக்கத்துலேருந்து ஒரு ட்ரிப் லைன் அங்கங்கே வண்டித்தடத்துலேயே வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு வண்டித்தடத்துலேயே போய் திருப்பிவிட்டால் எல்லா பக்கமும் தண்ணி பாயிற மாதிரி இருக்குதுங்க. இதுக்கு மொத்தமாக கிணறு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிணறுங்க. அதுக்கு வீடியோ முடிவில் காட்டுறேங்க. இதுக்கு மொத்தமாக ஒரு ஏக்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 1 கோடி ரூபா சொல்கிறாருங்க. சொல்லும் விலை தான். நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். ஆலியாருங்கிறனால அந்த ரேட் சொல்கிறாருங்க. அங்கெல்லாம் அந்த ரேட்டுக்கு போயிருக்கிறனால சொல்கிறாரு. நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம அதிலிருந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி கொடுக்கலாமுங்க. கிணறுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி எடுக்கிறதில்ல. அந்தளவுக்கு பார்த்து வேறு பாசனங்கள் இருக்கிறனால, வாய்க்கால் பாசனங்கள் இருக்கிறனால இப்படி பாசனம் கட்டி கிடக்குதுங்க. இந்த பூமி பிடிச்சதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.